வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான, அதே சமயத்தில் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே இந்த சமையலுக்கு ரொம்பவே பழகி போன ஒரு சமையல் இது. ஸோ இது மரவள்ளி கிழங்கு சும்மா லைட்டாக பெரட்டுறது எப்படின்னு தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகே, இது ரொம்ப சத்துள்ள சாப்பாடும் கூட. அதே சமயத்தில் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே நமக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே பசியும் எடுக்காது. ஸோ இது எங்கள் வீட்டிலையே, அதாவது எங்கள் அக்கா வீட்டில் விளைஞ்ச அவங்களே நட்டு வச்சு எனக்கு இங்கே கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இந்த மரவள்ளி கிழங்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்பவே நல்லாவும் ரொம்ப இளங்காயாகவும் இருந்துச்சு. இந்த தோல் மேலே நிறைய மண் பிடிச்சிருந்துச்சு. சுத்தமாக எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த தோலை உரிக்கிறது ஒரு சிலருக்கு எப்படி உரிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அதனால தான் நான் இப்போ வீடியோவில் இதை காமிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாகவே உரித்து எடுத்துடலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் லைட்டாக ஒரு கோடு, கத்தியில் ஒரு கோடு போட்டுட்டு நம்ம பிரித்து எடுத்தோம்னா இந்த மாதிரி அழகாக லட்டு போல் அதோட மேலே இருக்கிற தோல் அழகாக உறிஞ்சி வந்துடுது. ஸோ உறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை நான் சின்ன சின்னதாகவே கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதாவது எனக்கு இதை நான் பாயில் பண்ண போகிறேன், சுடு தண்ணியில் வேக வைக்க போகிறேன். அதுக்கு நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் வேக வச்சோமா சீக்கிரமாகவும் வந்துடும். அப்புறம் திருப்பி நம்ம அடுத்த ப்ராசஸ் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கத்தியில் சும்மா அங்கங்கே தட்டுனீங்கனாலே அது விழுந்துடும். இதையே இந்த மாதிரி தட்டுறோன்னா நடுவில் ஒரு இந்த மாதிரி ஒரு வேர் இருக்கும். அது வேராக என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. நடுவில் ஒரு இது இருக்கும். அது கணக்காக அதை எடுத்துடணும், இல்லைன்னா சாப்பிடும்போது அது ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப இளங்காயாக இருக்கிறனால ரொம்ப ஈஸியாகவே எனக்கு கட் பண்ணி வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்குது. மொத்தமான இந்த வேர் மட்டும்தான் இருந்துச்சு. அதை நான் எடுத்து தூக்கி போட்டுட்டேன். ஸோ இதுக்கு பேர் தான் வேருன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போது இது எல்லாத்தையும் நான் நல்லா ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிட்டு சுத்தமாக இதை 2-3 தடவை அலசி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் குறைவாகவே ஊற்றி அடுப்பில் போதுமான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நல்லா இது வந்துடும். நீங்கள் கத்தியை வச்சு அமுத்தி பார்த்தாலோ, இல்லை நம்ம எந்த கரண்டியை வச்சு நம்ம அதை கிண்டி விட்டுட்ருக்கோமோ அதில் நீங்கள் லைட்டாக அமுத்தி பார்த்தீங்கனாலே அது வந்திருக்கும். அதாவது குழையிற பக்குவத்தில் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ரொம்பவே குழஞ்சிற மாதிரி எடுக்கக்கூடாது. அப்புறம் நம்ம இது கண்டிப்பாக மத்தில் வச்சு நம்ம தட்டி தான் இதை எடுக்கணும். ஸோ ரொம்பவே குழைய வச்சிட்டோம்னா டேஸ்ட்டு அவுட் ஆயிரும். ஓகே, ஸோ ஒரு இதில் கத்தி அந்த கரண்டியில் நம்ம அது நம்புகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கணக்கான பக்குவத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து இப்போ நான் வடி தட்டிட்டு அந்த வாட்டர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இதை இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி லேசாக நம்ம அமுத்தி விட்டால் அது அழகாக மசிஞ்சு வரும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா அழகாக இந்த மாதிரி அழகாக எல்லா கிழங்கையுமே மசிச்சு விடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்து இதை நம்ம இன்றைக்கி சமைச்சு பசியார போகிறோம். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி மசிக்கும் போது அது உள்ளுக்கு இருக்கிற அந்த நாரும் வந்துடும். ஓகே, கரெக்டான வார்த்தை அதோட அந்த நார் கணக்காக வந்துருச்சு. அதையும் நம்ம எடுத்து தூக்கி போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதை தாளிக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ நல்ல சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நான் இன்றைக்கி கலந்த கடுகு தாளிப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன். கடுகு வெடித்ததும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கண்டிப்பாகவே இந்த மரவள்ளி கிழங்கு பரட்டலுக்கு நெத்திலி கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஓகே, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நெத்திலியை சுத்தம் பண்ணி அலசி வச்சுருந்தேன். அதையும் நான் இப்போ எண்ணெயில் போட்டு நெத்திலி நல்லா பொரியணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நல்லா நெத்திலி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இதுக்கு இன்றைக்கி வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தையும் சாப் பண்ணிவிட்டு போதுமான அளவுக்கு பட்டை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பூண்டு இடித்து போட வேண்டிய அவசியம் இல்லை. மெயினாக வெங்காயம், பட்டை மிளகாய், நெத்திலி, கருவேப்பிலை இது மட்டும்தான் ரொம்ப முக்கியம்.
கடுகு போட்டுக்கலாம், இல்லை கலந்த கடுகு தாளிப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிபெண்ட்ஸ் நமக்கு வந்து என்ன டேஸ்ட்டு வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு இது வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இது நல்லா தாளிச்சிட்டு அந்த கமகமன்னு அந்த வாசனை வரும் பாருங்கள். இந்த போட்ட தாளிப்பு எல்லாமே வந்து கலர் மாறி வரும்போது நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த கிழங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இதில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சி இந்த எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை மிளகாய் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து ஃபுல்லாகவே இந்த மரவள்ளி கிழங்களை ஒட்டி வர வரைக்கும் நம்ம வந்து கிண்டி எடுக்கணும். இதில் ரொம்ப கஷ்டமான வேலையை வந்து இந்த மாதிரி கிண்டி எடுக்கிறது மட்டும்தான். இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா சூப்பரான மரவள்ளி கிழங்கு தாளிச்சது நமக்கு ரெடி ஆயிரும். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். இது வந்து ரொம்ப பேத்துக்கு ரொம்ப ஒரு பழகி போன சாப்பாடாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்றா கலந்து அந்த வெள்ளையாக இருந்த மரவள்ளி கிழங்கு மாறி வந்துருச்சு. ஒரு சிலர் இதில் மஞ்சத்தூள் கூட போட்டுக்குவாங்க, பட் மஞ்சத்தூள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட கலரே வந்து கொஞ்சம் லைட்டான எல்லோ கலரில் வந்துருச்சு. இதுவே போதும். இதை அப்படியே எடுத்து ஒரு வாழை இலையில் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.